இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அதில் 11வது வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதன் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இந்த இடத்திலே பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபாசித்த பிறகு பிசாசினால் சோதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு தேவதூதன் வந்து அவரை பணிவிடை செய்கிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமானால் சில வேளையில போராட்டங்கள், வியாதி, பிசாசின் போராட்டம், கடன் பிரச்சனை, இப்படிப்பட்ட நெருக்க வழியில் நம்ம ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கும்போது அதிலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை ஒரு ஆசீர்வாதமான காரியத்துக்குள்ளே நடத்த போகிறார். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட போராட்டத்திலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலும், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளை குறித்த ஒரு கவலைகள், இப்படிப்பட்ட பிரச்சனை மத்தியிலே உங்களை நீங்கள் நடத்தப்பட்டு ஆனால் இன்றையோடு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தேவன் கொடுக்கிறார். இன்றோடு அந்த பிசாசு உங்களை விட்டு விலகி போகிறது, அந்த குடும்பத்தை விட்டு விலகி போகிறது, அந்த வியாதி உங்களை விட்டு நீக்கப்படுகிறது. அது ஒரு பிரச்சனைக்குரியதான காரியங்கள் தான் ஒரு மாற்றப்படுகிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது பிசாசானவன் சோதிக்கப்பட்ட பிறகு அவரை விட்டு விலகி போனான் என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட வியாதி உங்களை விட்டு விலகி போகும், இந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகி போகும், இந்த கடன் பிரச்சனை உங்களை விட்டு விலகி போகும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி போகும் என்று வேதம் இன்று நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் நிச்சயமாகவே தேவன் இந்த இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி உங்களை ஒரு புதிய அபிஷேகத்துக்குள்ளே, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே, ஒரு காரியங்களுக்குள்ளே தேவன் உங்களை கொண்டு போக அவர் விரும்புகிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை விட்டு விலகி போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு இன்றோடு விலகி போகும். விசுவாசிங்கள். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக.